வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்காக வாழ்கிறேன், உனக்காக மட்டும் துடிக்கிறேன். நான் யார்? கண்டிப்பா இந்த விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில வந்து வெங்காயம், பொடியெல்லாம் போட்டு பொடி தோசை மாதிரி சுட்டுட்டு மொத நாள் வச்ச சுண்டல் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு சண்டே மார்னிங் தான். பட் வந்து எதுவுமே எங்கள் வீட்டில் எடுக்கணும்னு தோணல. ஏன்னா சுண்டல் குழம்பு நல்லா மிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதவே தாராளமாக வச்சு சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் திருப்தியாக போச்சுங்க. நம்மளுக்கு சமையலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லீவ் விட்ட மாதிரி ஆகும் அப்படின்னு சுண்டல் குழம்புக்கு உண்மையில் தேங்காய் சட்னி தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மதியானம் அது கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் வெறும் சோறு மட்டும் வச்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கு வந்து கொஞ்சம் சிப்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய வேலை இருந்துச்சா. ஸோ சமையல் வந்து எனக்கு சிம்பிளாக பண்ணியாச்சுங்க. ஸோ நைட்டுக்கு வந்து திருப்தியாக வந்து 2 சட்னி வச்சு தோசை சாப்பிட்டுக்கலாம்னு விட்டாச்சுங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சு 2 தோசை வந்து சாப்பிட்டேங்க. உங்களுக்கு தோசை வந்து கம்மியாக சாப்பிடணும் ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறீங்க. எப்பவுமே தேங்காய் சட்னி வீட்டில் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா சட்னி வந்து நல்லா குழப்பி சாப்பிட்டோம்னா 2 தோசை சாப்பிட்டா நல்லா திருப்தியாக இருக்குங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு எப்பவுமே தோசைக்கு சட்னி வந்து தொட்டு சாப்பிட பிடிக்காங்க. இந்த மாதிரி நல்லா குழப்பி அடிக்க தான் பிடிக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க்கை